பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா குப்பைமேனி ஆயில் பிளஸ் பயோ என்சைம் சோப் செய்யறோங்க. தேவையான பொருட்களை பூரா வரிசைக்கு எடுத்து வச்சிருந்துங்க. இங்க பாருங்க, கேஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர். கேஸ்டிக் சோடா 875 கிராம், கேஸ்டிக் சோடா 1500 கிராம் தண்ணிங்க. அடுத்தது 250 கிராம் நம்ம பயோ என்சைம். அடுத்தது 150 கிராம் பர்ஃப்யூம். ரெண்டாவது 1500 கிராம் நம்ம குப்பைமேனி ஆயில். அடுத்தது 250 கிராம் வெண்ணெய், 250 கிராம் விளக்கெண்ணெய், பாருங்க 3000 கிராம் நம்ம தேங்காய் எண்ணெய். இதை பூரா வரிசைக்கு எடுத்து வச்சுக்கணுங்க. பிளஸ் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டைரியில நோட் பண்ணிக்கணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்பதான் நம்ம இதுல என்னென்ன சின்ன தவறு பண்ணினாலும் எவ்வளவு செட்டிங் டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டா ப்ரீவியஸ் நம்ம பண்றப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 5 கிலோவுக்கு செய்யறோம். இந்த அளவுகளை நீங்க 100 கிராமுக்கு செஞ்சாலும் சரி, 200 கிராம் செஞ்சாலும் சரி, இல்ல 1 கிலோவுக்கு செஞ்சாலும் சரி, அதை 100ஆல டிவைட் பண்ணிக்கங்க. அதை நீங்க பங்குகளா பிரிச்சு போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாவதுங்க, நம்ம இந்த ஆயில் குப்பைமேனி ஆயில் சூரியப்புடம் போட்ட ஆயில் நம்ம வச்சிருக்கிறோங்க. இங்க பாருங்க, சூரியப்புடம் போட்ட ஆயில் வச்சிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வரணுங்க. இது வந்ததுன்னா தான் இது தரமான ஆயில்னு அர்த்தங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பயோ என்சைம்ங்க. பயோ என்சைம் இதே மாதிரி ஒரு கண்டெய்னர்லையோ அல்லது நல்லா டைட்டாக மூடி வச்சிருக்கணுங்க. அப்போ தான் அதில் உயிர் சத்துக்கள் இருக்கும். அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை பயன்படுத்துகிறோம்னா நமக்கு டபுள் பர்பஸுங்க. ஏன்னா சூரியப்படம் போட்ட ஆயிலையும் பயன்படுத்துகிறோம், என்சைமையும் பயன்படுத்துகிறோம். அதுக்குண்டான ஃபார்முலா தாங்க இது. பாருங்க, இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம வெண்ணெய், விளக்கெண்ணெய் பிளஸ் பயோ என்சைம் மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமேலு இல்லை குப்பைமேனி ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி செய்யறப்பங்க சேஃப்டி பர்பஸுக்கு கிளவுஸ் போட்டுக்குங்க, கேப் போட்டுக்குங்க. இதெல்லாம் பிரிகாஷனா நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விளக்கெண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம பயோ என்சைம் இருக்குது பார்த்தீங்களா? பயோ என்சைமை நம்ம வடிகட்டிட்டு ஊற்றிடணுங்க. நம்ம இதுக்கு மட்டும்தாங்க பிளெண்டரை யூஸ் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் இந்த பட்டரை வந்து உருக்கிட்டு போடுறாங்க. அந்த மாதிரி தவிர நீங்க செய்யக்கூடாதுங்க. நாங்க செய்யல பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் செய்யக்கூடாதுங்க. இங்க பாருங்க, அருமையா நமக்கு பிளெண்டர் ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ஒவ்வொரு முறை செய்யறப்பவங்க நம்ம வடிகட்டிட்டு தாங்க ஊற்றணும். அப்போதாங்க சிறப்பாக இருக்கும். அடுத்தது குப்பைமேனி ஆயிலுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் ஊற்றிடலாங்க. சூரியப்புடம் போட்ட ஆயில் அதான் ரொம்ப முக்கியங்க. இதில் பாருங்க, விளக்கெண்ணெய் ஊற்றி இருக்கிறோம், வெண்ணெய் போட்டிருக்கிறோம், குப்பைமேனி ஆயில் போட்டிருக்கிறோம், பிளஸ் பயோ என்சைமும் சேர்த்துருக்கிறோம். வாட்டரோட அளவில் நம்ம 250 கிராம், புரியுதுங்களா? பயோ என்சைம் சேர்த்துருக்கிறதுனால வாட்டர் அளவை குறைச்சிக்கணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்போங்க நம்ம பாருங்க, கையில் தாங்க கலக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கேஸ்டிக் சோடா எந்த அளவுக்கு மெலிசா ஊத்துறமோ அந்த அளவுக்கு நல்ல சஃபானிஃபிகேஷன் ஆகுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எவ்வளவு நேரம் கலக்கணும்னு பாக்குறீங்களா? குறைஞ்சபட்சங்க ஒரு 45 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாம கலக்கணுங்க. கையில தான் கலக்கணுங்க. கலக்க தாங்க சஃபானிஃபிகேஷன் நல்லா ஆச்சுன்னா தான் கரையும் தன்மை குறையுங்க. அதுதான் தேங்காய் எண்ணெயோட சிறப்புங்க. கேஸ்டிக் சோடா பூரா ஊற்றியாச்சிங்க. கலக்குவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம லைவ்ல வருவோங்க. நம்ம எடுத்து இந்த விட்டோம்னாங்க இது போல இருக்கணுங்க. திக்னஸ் இருக்கணுங்க. உளுத்தங்கஞ்சி மாரி இருக்கணுங்க. இருந்ததுன்னா தாங்க நமக்கு இந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம பர்ஃப்யூம் ஊற்றிடலாங்க. பர்ஃப்யூமோட அளவு என்னன்னு பாக்குறீங்களா? 1 கிலோவுக்கு 30 கிராமுக்கு மேல போடக்கூடாதுங்க. பர்ஃப்யூம் போட்டோம்னா, ஏன்னா நம்ம சிந்தட்டிக் பர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க. அதனால 30 கிராமுக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎஃப்எம் குறையுங்க. அதனால வேண்டாம். ஓகேங்களா? இங்க பாருங்க நேயர்களே, நம்ம பாருங்க அப்படியே எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா தாங்க நம்ம மோல்டில் ஊற்றணுங்க. மோல்டில் ஊற்றணும்னா தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? டென்ஷன் இல்லாமல் ஊற்றணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சோப்பு செய்கிறத விட ஹார்ட்னஸ் ஆகி போயிடுச்சு நம்ம செட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாதுங்க.
இந்த மோல்டில் பாருங்க, இது உள்ளார ஒன்று வாசலினு அல்லது கிளிசரினு இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறோம். ஓகேங்களா? நேர்களே, நம்ம இது போல ஈஸியா நமக்கு வேணுங்கிற குப்பைமேனி சோப்பை நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாங்க. செஞ்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருமையா இருக்குங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நல்ல ஹார்ட்னஸா இருக்குங்க. கையில கலக்கினா மட்டும்தாங்க இந்த ஹார்ட்னஸ் வரும். அதனால நீங்க கையில கலக்குங்க, நீங்க பிளெண்டர் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா நேர்களே? இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.